ஹலோ மக்களே, இன்னைக்கு நான் செம்மையான ஒரு வேலை வாய்ப்போட தான் உங்களை வந்து சந்திச்சிருக்கேன். அதுவுமே ஒரு அரசாங்க வேலை வாய்ப்பு வழங்குறது யார் அப்படின்னா நம்மளோட அரசாங்கம். என்பிசிஐஎல் அப்படின்றது நியூக்ளியர் பவர் கார்ப்பரேஷன் ஆஃப் இந்தியா லிமிடெட். இவங்க தான் இப்போதைக்கு நிறைய வேகன்சிக்கு ஆட்களை எடுத்துகிட்டு இருக்காங்க. தொடர்ந்து வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும். இது என்ன போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் பி அப்படின்ற ஒரு கேட்டகரியில் 45 பேரை வேலைக்கு எடுக்கிறாங்க. சரிங்களா? டோட்டலாக எத்தனை போஸ்ட் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 45 போஸ்ட். சரிங்களா? அதோட ஸ்ப்ளிட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எஸ்சி கேட்டகரியில் 7, எஸ்டி கேட்டகரியில் 3, ஓபிசி கேட்டகரியில் 12, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 4, யூஆர் கேட்டகரியில் 19 அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லியிருந்திருக்காங்க. சரிங்களா? அடுத்த போஸ்ட் என்ன அப்படின்னா, கேட்டகரி 1 ஸ்டைஃபென்ட்ரி ட்ரெயினி ஆர் சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுக்கு வந்து டோட்டலாக பாருங்கள் 82 போஸ்ட் இருக்குங்க. 82 போஸ்ட் இருக்குது. ஸோ எஸ்சி கேட்டகரியில் வந்து 16, எஸ்டி கேட்டகரியில் 5, ஓபிசி கேட்டகரியில் 19, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 7, யூஆர் கேட்டகரியில் 35. ஸோ டோட்டலாக எத்தனை அப்படின்னா 82 போஸ்ட் இருக்குது. சரிங்களா? அடுத்தது கேட்டகரி 2ல் ஸ்டைஃபென்ட்ரி ட்ரெயினி ஆர் டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோலுக்கு வந்து டோட்டலாக பாருங்கள் எவ்வளோ அப்படின்னா 226 போஸ்டிங்க. ஸோ கரண்ட்டாக எவ்வளோ அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா 222 பேரை வந்து பேக்லாக்கோட 4 பேரை எடுக்கிறாங்க. கரண்ட்டாக வந்து 222 பேரை எடுக்கிறாங்க. எஸ்சி கேட்டகரியில் 35, எஸ்டி கேட்டகரியில் 15, ஓபிசி கேட்டகரியில் 61, இடபிள்யூஎஸ் கேட்டகரியில் 20, யூஆர் கேட்டகரியில் 91. ஸோ டோட்டலாகவே நிறைய வேலை வாய்ப்புகள் இருக்குங்க. இன்னும் ஸ்க்ரோல் பண்ண அவங்க நிறையாவே இங்கே கொடுத்துருக்காங்க. இது எல்லாமே யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கம்ப்யூட்டர் சயின்ஸு, சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் படித்த மாணவர்களுக்கு ரொம்பவுமே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒவ்வொருக்கும் எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷனாகவும் கூட அவங்க கொடுத்துருக்காங்க. இன்னொன்று அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, அசிஸ்டண்ட் கிரேட் 1 ஹெச்ஆர் கேட்டகரியிலையும், அசிஸ்டண்ட் கிரேட் 1 எஃப்என்டிஏ கேட்டகரியிலையும், அசிஸ்டண்ட் கிரேட் 1 சிஎன்எம்எம் கேட்டகரியில் 10 பேரையும், அசிஸ்டண்ட் கிரேட் 1 எஃப்என்ஏ கேட்டகரியில் 4 பேரை, அசிஸ்டண்ட் கிரேட் 1 ஹெச்ஆர் கேட்டகரியில் 22 பேரையும் எடுக்கிறாங்க. அப்புறம் நர்சிங்க்கும் ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க, டெக்னீஷியனுக்கும் ஒருத்தவங்க, அந்த டெக்னீஷியன் எக்ஸ்ரே டெக்னீஷியன் இருக்காங்களே அவங்களையும் ஒருத்தவங்கள எடுக்கிறாங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ ஒவ்வொரு வேலைக்கும் என்ன படித்திருக்க வேண்டும் அப்படின்றது நம்ம கம்ப்ளீட்டாக இங்கே பார்ப்போம். சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்னு சொல்லி பார்க்குற வேலைக்கு நீங்கள் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ், சிவில், எலக்ட்ரானிக்ஸ், இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இது நீங்கள் படித்திருந்தாலே டெஃபினட்டாக நீங்கள் இதுக்கு அப்ளை பண்ணலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. 45 போஸ்ட்டுங்க. அதே மாதிரி ஸ்டைஃபண்டட் ட்ரெயினி சயின்டிஃபிக் அசிஸ்டன்ட் அப்படின்ற ஒரு ரோலுக்கு நீங்கள் பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிஎஸ்சி ஃபிசிக்ஸு, எலக்ட்ரானிக்ஸு, இன்ஸ்ட்ருமெண்டேஷன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் படிச்சிருந்தா போதும். டோட்டலாக 82 வேகன்சி இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்டகரி 2ல் ஸ்டைஃபண்டரி ட்ரெயினி ஒரு டெக்னீஷியன் அப்படின்ற ஒரு ரோல் இருக்கு இல்லையா, அதுக்கு நீங்கள் என்ன படிச்சிருக்கணும்னா, நீங்கள் ஒரு ஆப்ரேட்டராகவோ, எலக்ட்ரிஷியனாகவோ, ஒரு ஃபிட்டராகவோ, எலக்ட்ரிக்கல் மெக்கானிக்கு, இன்ஸ்ட்ருமெண்ட் மெக்கானிக்கு, மெக்கானிஸ்ட்டு, டர்னர், டிராஃப்ட்ஸ்மேன், சிவில், டிராஃப்ட்ஸ்மேன், மெக்கானிக்கல் படித்திருந்தாலே போதும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. மற்ற எல்லாத்துக்குமே காமன் போஸ்டிங் தாங்க கொடுத்துருக்காங்க. இது என்ன அப்படின்னா, கடைசி நாள் இதுக்கு அப்ளை பண்ணுறதுக்கு வந்து மார்ச் 12 வந்து ஸ்டார்ட் ஆகிடுது. நீங்கள் சப்மிட் பண்ணுறதுக்கு கடைசி நாள் அப்படின்னு சொல்லி பார்த்தா ஏப்ரல் 1, 2025 அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. இதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை தாங்க கிளிக் பண்ணி ரிஜிஸ்ட்ரேஷன் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க அப்படின்னா நீங்கள் வந்து உங்களோட டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ உங்களோட டீட்டெயில்ஸ், நேமு, உங்களோட இமெயில் அட்ரெஸ்ஸு, உங்களுடைய ஃபோன் நம்பர் என்னென்ன இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் எல்லாமே இங்கே கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் உங்களுடைய அவங்க கேட்குற எல்லா டீட்டெயில்ஸுமே அப்லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? இதுதான் மக்களே இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணணும்னு ஆசைப்பட்ட ஒரு வேலை வாய்ப்பு. மறக்காமல் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்டையும் அதிகபட்சமாக ஷேர் பண்ணிக்கோங்க. நன்றி மக்களே.